டைமை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர்றது. ஸோ இந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுனாவே வந்து நமக்கு ஒரு கண்டிஷன், ஒரு ரூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எய்சனோவர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ இந்த எய்சனோவர் மேட்ரிக்ஸ் வழியாக நம்மளுடைய டாஸ்க்கை வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ எய்சனோவர் மேட்ரிக்ஸுங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ஒரு டைம் ஷெட்யூலிங் சார்ட்னே, ஒரு கிராஃப்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் கிராஃப் எப்படி பிரிக்கிறோமோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்டில் என்னென்ன இருக்குன்னா அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய டாஸ்க்கை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இந்த 4ல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து கீழே வந்து இந்த 4 குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டண்ட்டில் எந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து அதில் இன்க்ளூட் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மூவி வந்து ஓடிடியில் வந்திருக்கு. ஸோ நான் ஓடிடியில் நான் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அர்ஜென்ட்டும் கிடையாது. அந்த மூவி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், எப்போ வேணுனாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரிலேட்டடான டாஸ்க்கு இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த குவாட்ரண்ட்டில் போடலாம். ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட். என்ன இதில் வந்து எந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம்னா நம்ம இபி பில் கட்டுறது, அதே மாதிரி நம்ம ஃபோன் பில்ஸ் கட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம தான் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா இதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகணும்னு இல்லை, பட் அர்ஜென்ட். இதை வந்து இன்றைக்கி தான் டெட்லைன்னா ஸோ நம்ம இன்றைக்கிக்குள்ளே கட்டி தான் ஆகணும். பட் அந்த டாஸ்க்கை வேறு யார் வேணுமாலும் பண்ணலாம். ஸோ அது மேக்ஸிமம் இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து வேறு யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறதோ, பட் இல்லைன்னா நம்ம வந்து நம்மளே பண்ணுறதுனாலும் சரி. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் அது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான தேவை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து நமக்கு இன்னொரு குவாட்ரண்ட் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்ன வரும் அப்படின்னா நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஃபேட்டு அதிகமாக இருக்குது, இல்லை நான் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து வெயிட்டு வந்து லாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ அந்த வெயிட் லாஸ்க்கு நான் வந்து ஜிம்முக்கு போகலாம். ஸோ இது வந்து என்னென்னா நாட் அர்ஜென்ட் தான். நம்ம இன்றைக்கி ஜிம் போகலாம், நாளைக்கு ஜிம் போகலாம், எப்போ வேணுனாலும் நம்ம போகலாம். பட் அது வந்து நம்ம ஹெல்தி வைஸ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம லாங் டேர்முக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போவே பண்ணுறது. ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட் படுத்துறது கிடையாது. இதை வந்து நம்ம இன்றைக்கே தான் பண்ணி ஆகணுங்கிறது கிடையாது, பட் நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப பெனிஃபிட். அடுத்தது வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் மெயினான டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும், பட் அது வந்து உடனே முடிக்க வேண்டியது. டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்னு வச்சிட்டோம்னா அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம தான் அதில் இன்வால்வ் ஆகி எழுதணும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டுங்கிற டாஸ்கில் வைக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா டாஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் அந்த குவாட்ரண்ட்டில் வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும். இதே நம்ம எல்லா டாஸ்க்கையுமே வந்து மேக்ஸிமம் டாஸ்க்கை வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் அந்த குவாட்ரண்ட்டில் விழுந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து முடிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி, இந்த எய்சனோவர் மேட்ரிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை வந்து இன்னுமே எஃபெக்டிவாக முடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 21 days ஆர் 30 days 1 month ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக நமக்கான ஒரு சேஞ்சுங்கிறது வந்து அதில் தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஒர்க்லோடு வந்து நம்ம ஈஸியாக வந்து கேரி அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய டாஸ்க் எல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை வந்து பிரேக் டவுன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியராக அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பெரிய டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ ஒரு பெரிய பிளான், பெரிய கோல் இருக்குன்னா அந்த கோலை வந்து ஸ்மால் கோலாக வந்து பிரேக் டவுன் பண்ணுங்கள். ஸோ அந்த சின்ன பிரேக் டவுன்ஸ் தான் வந்து அந்த சின்ன டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கான சேஞ்ச் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் புது கண்டென்ட், புது ஐடியாஸோட, இன்னும் புது டிப்ஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then, this is Sivaram signing off.